இப்படித்தான் தேவன் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒவ்வொருவருக்குள்ளும் வைக்கிறார். இந்த காலை வேலை இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இங்கே உட்காந்துட்டு மத்தியானம் இன்னைக்கு கம்யூனியன் சர்வீஸோ 1:30 ஆயிருமோ, பசி தாங்க முடியுமோ, இடையில எந்திரிச்சு போய் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து ஏதாவது கொண்டு வந்தா சாப்பிட்டுட்டு வந்துடலாமோன்னு இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு தரிசனத்தையும் உள்ள வைக்க முடியாது. தேவனே நினைச்சாலும் வைக்க முடியாது. இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா திறந்த கண்களோடு, ஏன் அதை சொல்கிறேன், சில நேரம் இழுத்து மூடிடுது, நம்மளை கேட்காமலே மூடிடுது. திறந்த கண்களோடு, திறந்த இருதயத்தோடு, திறந்த மனதோடு, திறந்த காதுகளோடு உட்கார்ந்திருந்தா தேவன் அருமையான தரிசனத்தை, உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை உள்ள வைப்பார். அது முடிவிலே, அது பொய், அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதிப்பது நிச்சயமாக